அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இது என் ஃபர்ஸ்ட் வீடியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சப்போர்ட் ஒன்று தாங்க. நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்லத்தான் வந்தேன். என்ன விஷயம்டா, நான் கொழும்புல இப்போ ஒரு 2 வீக்காக ஒரு பள்ளிக்கு போயிட்டு கொண்டிருக்கிறேன். இப்போ அந்த பள்ளியில் இங்கிலீஷில் தான் குத்துபா நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கிலீஷ் என்பது ஒரு லாங்குவேஜ் தானே, அத்தியாவசியமானதும் இல்லை, ஒரு லாங்குவேஜ் தான். ஒரு தமிழ் சிங்கள மாதிரி ஒரு லாங்குவேஜ் தான். சுமாராக ஒரு நார்மலாக 100% மக்களுக்கு தமிழ் நல்லா தெரியும். அந்த 20% மக்களுக்கு தான் இங்கிலீஷ் தெரியும். இப்போ நாங்கள் ஒரு கொத்துபா கேட்க போகிறது என்னது, அல்லாவை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும், அல்லாவை பற்றி அறியணும், அல்லாவோட பயம் வரணும் அப்படின்னு. அப்போ இந்த 180% தமிழ் தெரியும். அந்த 180% ஆட்களுக்கு சிங்களமும் தெரியும். அப்போ அப்படி இருக்க போக்கல அந்த 180% மக்களுக்கு இங்கிலீஷில் பயன் செய்ய போக்கல அவங்களுக்கு விளங்குமா? அவங்களுக்கு என்ன விஷயம்டே அவங்களுக்கு தெரியாமல் போகும். அப்போ அவங்க வருவாங்க, சும்மா இருந்துட்டு போவாங்க. சில பேர் ரசூலோட பேர் வரக்குள்ள மட்டும்தான் அவங்களோட பதில் வந்துச்சு, அந்த உற்சாகம் இல்லை பெருசாக. அப்போ அப்படி இருக்க போகல அப்போ அந்த 20% மக்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்ச மக்களுக்கும் தமிழ் தெரியும். அப்போ ஒழுங்காக அப்போ ஃபுல்லாகவே தமிழில் கொத்துபா செஞ்சால் எல்லாருக்குமே அது போயிட்டு சேரும். அப்போ அவங்க போய்ட்டு வீட்டில் சொல்லுவாங்க, பொண்டாட்டிமார்களுக்கு சொல்லுவாங்க அல்லாஹை பற்றி. அப்போ இதில் இங்கிலீஷில் பயன் செஞ்சால், நான் இங்கிலீஷில் பயன் செய்கிறது இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அல்லாஹை பற்றி பேசுகிறது எல்லாருக்கும் புரியணும், எல்லாருக்கும் விளங்கணும். அப்போ அது தானே பயன். இப்போ அல்லாஹை பற்றி எல்லாத்துக்கும் தெரிய வைக்கிறது தானே கொத்துபான்றது, ஒரு பயான்றது. அப்போ அப்படி இருக்குது இங்கே கொழும்புல சிச்சுவேஷன். அப்போ இதைத்தான் நான் ரொம்ப நாளாக பேசணும்னு இருந்தேன். இன்றைக்கி தான் சான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ எல்லோரும் சப்போர்ட் வந்து தாங்க. எந்த கருத்தை நான் சொன்னேன், இது சரியாக தவறான்றதை நீங்கள் கமெண்ட்டில் எல்லோரும் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.